எப்படி புரியும்? இப்போ நல்லா பாரு, நம்ம ஃபுல் சைக்கிளுக்கும் ஹாஃப் சைக்கிள் பார்க்க போகிறோம். ஃபுல் சைக்கிள் தான் பார்த்தோம். சரியா? ஆவரேஜ் ஆஃப் சைன் ஒமேகா டி ஃபுல் சைக்கிளுக்கு 0 பார்த்தோமா? ஆவரேஜ் அது ஏன்னா மேலே எவ்வளோ இருக்குது கீழே எவ்வளோ இருக்குது கேன்சல் ஆகிடும். ஆவரேஜ் ஆஃப் காஸ் ஒமேகா டி 0. ஃபங்க்ஷனுக்குள்ள சைன் ஒமேகா டி காஸ் ஒமேகா டி இருந்தாலும் எவ்வளோதான்? 0. சரியா? ஆனால் இதே வந்து சைன் ஸ்கொயர் ஒமேகா டி இருந்தால் எவ்வளோ? 1/2. சரியா? காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி இருந்தால் எவ்வளோ? 1/2. வருவேன், அந்த ஸ்லைடுக்கு நான் 4 தடவை வருவேன், நீ கவலைப்படாத. சரியா? இதானே இதுதான் நம்ம என்னன்னு எழுதியிருக்கோம், ஆவரேஜ் ஆஃப் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி, இதோட ஆவரேஜ். ஏன்னா I0 வந்து கான்ஸ்டன்ட் ஆயிடும். கரெக்டா? என்ன புரியல உனக்கு? இதுதான் நான் இங்க டிரைவ் பண்ண போறேன். இதுல என்ன புரியல உனக்கு? கவனிக்கிறது இல்ல. கரெக்டா? இதான் கேள்வி. இப்போ வந்து பிரின்சியாவோ சத்யா வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணணும். உள்ள இருக்கவங்க பண்ண எனக்கு அதை விட நல்ல சந்தோஷம். ஏன்னா நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த கொஸ்டினுக்கு அவன் ஆன்சர் மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுவான். நான் கொடுத்த ஆன்சர் தான் 1/2ன்னு போட்டால் வேலை முடிஞ்சிடும். நீ இன்டகிரேஷனில் இதை போயிட்டு என்ன பண்ண போற? ரொம்ப சிம்பிள். கேள்வி என்ன? சைன் ஸ்கொயர் ஒமேகா டியை இன்டகிரேட் பண்ணணும். பண்ணுப்பா. எப்படிப்பா இன்டகிரேட் பண்ணுவேன்? டேய் வாய முடுறேன். சொல்லு. இதுக்கு தான் படிச்சுட்டு வரணும்ல. இம்போசிஷன் சொன்னா அதுவும் கிடையாது. உள்ள இருக்க எத்தனை பேருக்கு தெரியும் சைன் ஸ்கொயர் எப்படி இன்டகிரேட் பண்ணலான்னு? என்னடா எப்படி சால்வ் பண்ணலாம்? sin square omega t எப்போ நீ 2 sin omega t ன்னு மாத்துற? கரெக்டான ஃபார்முலா சொல்லு. சரி நல்லா பாரு, 2 வழி இருக்கு. சரியா? 2 வழி இருக்கு. இப்போ நீ வந்து இந்த sin ஸ்கொயர் வேணும்னா sin omega t into sin omega t ன்னு எழுதணும். கரெக்டா? அப்போ இது வந்து 1/2 into 2 ன்னு போட்டேன்னா இது 2 sin a sin b ஃபார்மேட்டா? 2 sin a sin b. அந்த ஃபார்மேட்ல இருந்தா உன்னோட ஆன்சர் எப்படி எழுதுவ? cos of a minus b minus cos of a plus b. கரெக்ட்டா? இப்போ இந்த ஃபார்முலா போட்டேன்னா நல்லா பாரு, a க்கு பதிலா ஒமேகா t, b க்கு பதிலா ஒமேகா t. கரெக்ட்டா பிரின்சியா? இங்க கவனி, படிக்கிறது ஒண்ணு இல்ல. cos of omega t a க்கு பதிலா என்ன போடுவ? omega t. b க்கு பதிலா omega t minus omega t 0 minus cos 2 omega t. மேல எழுதிக்க சொல்ல. யார் கேமரா வச்சது? நீனா. இப்போ பாரு, cos of a plus b omega t plus omega t. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? வெளியில என்ன இருக்குது? 1/2 1/2 1/2. இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டா என்ன, எனக்கு cos 2 θ ஃபார்முலா தெரியும். cos 2 θ ஃபார்முலா என்ன? 1 minus 2 sin square omega t. இதை இங்கிட்டு கொண்டு வந்து இங்கிட்டு கொண்டு வந்துட்டேன்னா 2 sin square omega t equal to 1 minus cos 2
omega. அப்ப sin square வேணும்னு சொன்னா 1 minus cos 2 omega t by 2 whole divide by 2 கரெக்ட்டா? இப்போ நல்லா பாரு, இதனால இந்த மேல இருக்க டேர்ம்ல இருந்து 1/2 வெளியே வந்துருமா? கரெக்ட்டா? integral of 1 minus cos 2 omega t லிமிட் என்ன? 0 ல இருந்து t வரைக்கும் whole divide by t integral of dt. again limit என்ன? இல்ல லிமிட் இங்க எப்படி வந்துச்சு? இன்டகிரேட்டே பண்ணல. dt வருமாங்க. ஓகே 0 to t, இதுவும் 0 to t. இப்போ இன்டகிரேட் பண்ணு. 1/2 dt போச்சு. இந்த integrated போதுமா? dt இன்டகிரேட் பண்ணா yes t dx இன்டகிரேட் பண்ணல. சிம்பிளா t இருக்கு. மைனஸ் sin 2 omega 2 omega t by 2 omega சரியா? whole divided by இப்போ இதுக்கு integral symbol capital T. small t தான் அது அதுக்கப்புறம் இன்னொரு டைம் லிமிட் அப்ளை பண்ணலாம் 0 to t. நல்லா பாரு, அறிவு இருந்தா இந்த டேர்ம்ல நீ t அப்ளை பண்றப்போ சரியா? போடு, அப்ளை தான் பண்ணி பாரு என்ன வருதுன்னு. சும்மா ஆன்சர் வந்து 1/2 வந்துடும் இந்த இடத்துல. சரி ஃபர்ஸ்ட் டேர்ம் வா, ஒரு டேர்மா சொல்லிங்க. t போடுவியா? t minus sin 2 omega sin 2 t and omega t, g ஓட வேல்யூ t னு போடு, ஒமேகாவோட வேல்யூ 2π/t னு போடு. 4π sin of 2 into 2π/t into t கரெக்டா? sin of 4π எவ்வளோ சார்? 0. அதுதான் உனக்கு அப்பயே சொன்னேன். சரி, அறிவு வந்து டைரக்டா ஆன்சர் போட்டுருவேன். அடுத்து t க்கு பதிலா 0 னு போட்டா 0. அடுத்து சைன்ல போயிட்டு t க்கு பதிலா 0 போட்டனா 2π into 0 sin 0 என்ன? கிட்ட 0 போடுறீங்க. அப்பா ஃபர்ஸ்ட் டேர்ம்க்கு இது, இதுக்கு இது பைத்தியம் t கரெக்ட்டா? இந்த டேர்முக்கு 0, அடுத்து இந்த 0 இங்க போடுறப்ப 0, இந்த 0 இங்க போடுறப்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். போர் அடி. ஏன் 4 0 நீ பண்ற பாட்டு போட்டுக்கிட்டே இருப்பல 0 + 0 + 0. நீ எழுத பார்த்த 25 ஆன்சர் எல்லாத்துக்கும் 0 + 0 + 0 + 0 = 0 னு போடு. ஏன் கிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆன்சர் என்ன வருது? 1/2. புரியுதா? முன்னாடி காமிங்க கரெக்ட்டா இருக்கீங்களா? No, நானும் எழுதிக்கிறேன். சரி, பேசிக்கலி அப்போ ஃபுல் சைக்கிள்னு சொன்னா நான் எதுல இருந்து எது வரைக்கும் போயிருக்கேன்? 0 to t 0 ல இருந்து t வரைக்கும். சரியா? 0 வந்து 2π. கேட்பாங்க தப்பா சொல்லு. வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் ஃபுல் சைக்கிள் அண்ட் ஹாஃப் சைக்கிள்? அதுதான் ஆன்சர் கொண்டு வரேன், காட்டுறேன். இது அமைதியா கடடா. இதோட முடிஞ்சிருச்சா? நான் கண்ணடிச்சுக்கிட்டு இருக்க, வெளுக்க போறேன். யாரு கண்டுபிடிச்சா? அண்ணா பாரு நேஷன் வாட்சிட்டோம். பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ணா பாரு. புரியல. அதான் பண்ணு. இதோட கிளாஸ் முடிஞ்சேன். முடிஞ்சு ஓகே சொன்னேன். கண்ணியே க்ளோஸ் ஆகுது. நான் கேஸ் கொடுத்தறலாம்னா கேஸ் நீங்களே நீங்க பண்ணுவீங்களா? நோட் பண்ணியாச்சா? இதுவா half cycle னா t by 2. பாதி சைக்கிள் கட்டும். சரி, இப்போ நல்லா பாரு, இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தோட ஆன்சர் 0 வரும், எனக்கு தெரிஞ்சிடும். எப்படி சார் 0 தெரியும் எனக்கு? ஏன்னா ஏரியா வந்து மேலே எவ்வளவோ அவ்வளோ கீழேயும். ஆமாவா இல்லையா? அப்போ கேள்வி என்ன, அது எப்படி சைன் ஸ்கொயருக்கு மட்டும் ஏன் வரல? ஏன்னா இந்த வேல்யூவை நெகட்டிவ் என்ன பண்ணுவேன்? ஸ்கொயர் பண்ணால் இப்படி தானே வரும். கரெக்டாக இல்லையா? ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? அப்போ 2 பாசிட்டிவா? அப்போ ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்?